நாகங்களுக்கு நாகலோகத்தை சேர்ந்தவங்களுக்கு அநியாயம் நடக்குது. இப்பவும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பியா? கம்பத்துக்கு பூ போட்டு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கால பைரவனோட ஆராதகனான இந்த பைரவ பாபா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நீ கூடவே இருக்கிற மாதிரி, இதுக்கு மேல நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நீ எனக்கு துணையா என் கூடவே இருப்பேன்னு நம்பிக்கை இருக்கு மகாதேவா. ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय शंभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः तन्नो रुद्र प्रचोदयात्. இந்தாங்கம்மா, இந்த தாலியை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுமங்கலிங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொண்டு வாங்க. இன்னும் எத்தனை சாஸ்திரங்கள் பாக்கி இருக்க புரோகிதரே? ஓஹோ, நம்ம கல்யாண பொண்ணு தாலி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுதே. ஆமா சாஸ்திரிகளே, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆனாலும் புருஷன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற பொண்டாட்டி எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க? என்னமோப்பா, தாலி கட்டிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு அவசரப்படுற பொண்ண இது வரைக்கும் எந்த கல்யாணத்திலையும் நான் பார்த்ததில்ல. பொதுவா பெத்தவங்களுக்கும் மாப்பிளைக்கும் தான் இந்த அவசரம் இருக்கும். உண்மைதான் புரோகிதரே, இந்த மாதிரி பேச்சையெல்லாம் நாங்களும் முதல் முறையே இப்பதான் கேக்குறோம். அப்படின்னா சரி, தாமதப்படுத்த வேண்டாம், அடுத்த சாஸ்திரத்தை பார்க்கலாம். என்னது இன்னொன்னா? இன்னும் எத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு புரோகிதரே? டே என்னடா? இல்ல எனக்கு இல்லம்மா, அமிர்தாக்காக தான் கேட்டேன், அவ்வளவுதான். இத பாருப்பா, இந்த சாஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாங்கல்ய சாஸ்திரத்துக்கு முன்னாடி தம்பதிங்க வெளியில போய் சூரிய தேவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள வரணும். அவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் உடனே மாங்கல்ய தாரணம் தான். அதுக்கப்புறம் சப்தபதி. சூரியன் தான் சகல ஜீவராசிகளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறவன், உயிர் கொடுக்கறவன். பிரம்மா படைக்கிறவனா இருந்தா சூரியன் காப்பாத்துறவன். முதல் நமஸ்காரம் சூரிய தேவனுக்கு தான் போய் சேரணும். இயற்கைக்கு நம்ம சம்பிரதாயங்கள்ல எப்பேற்பட்ட உயர்ந்த இடம் இருக்கு இல்லீங்களா சாஸ்திரிகளே? அர்ஜுன், அமிர்தா, சாஸ்திரிகள் சொன்னதை கவனமா கேட்டுக்கிட்டீங்கல்ல? வாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாரும் போலாம் வாங்க.
சிவலிங்கம் நம்ம கைக்கு வந்தாச்சுல, இனி எதுக்காக காத்திருக்கோம்? ஆமாம் பாப்பா, இதுக்கு மேல நம்ம தாமதிக்கிறதுல அர்த்தம் இல்லை. நாகமணியை எடுத்துக்கிட்டு நம்ம கூடிய சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பியாகணும். பாபா, சிவலிங்கத்துக்குள்ள இருந்து நாகமணியை சீக்கிரம் வெளியேடுங்க. அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல விஷ்ணு. மகாதேவ நாகமணிய தன்னோட கர்ப்பத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். அதை இப்ப நம்ம வெளியே எடுக்கணும்னா ஆதிசேஷனுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய மகாநாகனை நம்ம உடனே வரவழைச்சாகணும். கர்ப்பத்திலிருந்து நாகமணியை வெளியில எடுக்க அந்த ஒரு வழி மட்டும்தான் நமக்கு இருக்கு. இந்த பைரவன் இந்த அளவுக்கு சக்திசாலி ஆயிட்டானா? சாக்ஷாத் ஆதிசேஷன் அருள் இருக்கிற நாகத்தை நாகலோகத்திலிருந்து ஆஹ்வானம் பண்ற சக்தி இந்த துஷ்டனுக்கு இருக்கா? அப்படி ஒரு காரியம் மட்டும் நடந்துருச்சுன்னா இதை விட வேற கொடுமை எதுவும் இல்லை. இல்ல, ஆதிசேஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் எப்பவுமே நியாயத்தை தான் ஆதரிப்பான். நாகமணி இந்த துஷ்டர்கள் கைக்கு கிடைக்கிறத அவனாலேயும் என்னைக்கும் ஒத்துக்க முடியாது. அவன் அதை ஏத்துக்க மாட்டான். ஜெய் மகாகாளி. ஆதிசேஷனுடைய அம்சம் உள்ள சர்ப்பமே, உனக்கு எங்களோட வணக்கங்கள். உங்க உலகத்தை சேர்ந்த நாகமணி என் கைக்கு வந்து சேர்ற இந்த புனித நேரத்துல மகாதேவனோட கர்ப்பத்தில் அடங்கி இருக்கிற நாகமணியை வெளியில எடுக்கிறதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு வேணும். என் கோரிக்கையை நீ நிராகரிக்க முடியாது. என்னோட இந்த கோரிக்கையை நீ நிச்சயம் நிறைவேற்றுவேங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையால நான் உன்னை இந்த இடத்துக்கு அழைச்சிருக்கேன். எங்களுக்கு அருள் புரி.
பரமேஸ்வரா, எங்க உலகத்து சொத்தான நாகமணி அடையறதுக்கு நான் தகுதி இல்லாதவளாயிட்டேனா? நான் அவசரப்பட்டு எடுத்த அந்த ஒரு சின்ன முடிவால என்கிட்ட இருந்த எல்லா சக்திகளும் என்னை விட்டு போகிற மாதிரி பண்ணி நாகமணி என்னை விட்டு தூரமா போகிறதுக்கு நானே காரணமாயிட்டேனா? ஒரே ஒரு நிமிஷம் நான் அவசரப்பட்டதால எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டியா? எங்க உலகத்தோட அபூர்வமான சொத்தான இந்த நாகமணி கெட்டவங்க கைக்கு போகிற மாதிரி பண்ணிட்டிய பரமேஸ்வரா. ஆதிசேஷா, உன்னுடைய அறிவுக்கு என்ன ஆச்சு? இதோட விளைவுகளை பத்தி உனக்கு தெரியாதா? சொல்லு. நாகமணி அந்த துஷ்டர்கள் கைக்கு கிடைச்சா அதோட சக்தி தவறான விஷயங்களுக்கு பயன்படும் தெரிஞ்சும் நீயே இப்படி பண்ணிட்டியே. இனிமே என்ன நடக்கும்? நாகமணியோடைய சக்தி தவறா பயன்படாத மாதிரி ஏதாவது பண்ணு. நடக்கிற அநியாயத்தை தடுத்து நிறுத்து ஆண்டவா. அப்பதான் நீ சக்தி வாய்ந்தவன் இந்த உலகம் நம்பும். வேண்டாம், வேண்டாம். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நாகமணி துஷ்டர்கள் கைக்கு போய் சேர்ந்துட்டா இந்த உலகமே அழிஞ்சிடுங்கிறது உறுதி. துஷ்டர்களுடைய பலம் அதிகரிக்கிற காரியத்தை பண்ணிடாத. தெய்வ சக்தி எவ்வளவு பெருசுன்னு நிரூபிச்சு காட்டு. துஷ்டர்களோட கை என்னைக்கும் மேலாங்க கூடாது. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ரெண்டு பேரும் கைய கூப்பி சூரிய தேவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சூரிய தேவருக்கு பூஜை பண்ணுங்க. முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நம சூர்யாய சந்திராய மங்களாய புதாய ச குரு சுக்ல சனிபிஷ்ட ராகுவே கேதுவே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இந்தாங்க, மஞ்சள் குங்குமம் போட்டு ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணுங்க. போடுங்க. ஹரித்ரா குங்கும சௌபாகிய திரவியாணி சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. பூ போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. மனசாதிஷ்ட பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. இவங்க சாஸ்திரங்கள் முடியற மாதிரியே தெரியல. இப்படியே போனா அமிர்தா நேரத்தோட வீட்டுக்கு வந்துருவா. அவ வரத்துக்குள்ள என் கழுத்துல தாலி ஏறணும். ஏங்க அமிர்தா, என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்ப எங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த சூரிய பகவான் கிட்ட என்னெல்லாம் வேண்டணுமோ வேண்டிக்கோங்க. நாங்க போய் மாங்கல்ய சாஸ்திரத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்றோம். சரியா? ஹேமா, சித்ரா, வாங்க உள்ள போலாம். வாங்க. பாட்டி, அமிர்தா இன்னைக்கு ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிற மாதிரி தெரியல. நமஸ்காரம் பண்ணும்போது கூட எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. பாத்தீங்களா பாட்டி? ஏய், உனக்கு மயூரி மாதிரி சந்தேக பேய் பிடிச்சிருச்சா? பூஜை அது அதுன்னு தூக்கம் இல்லாம இருக்கா, அதனால அப்படி பண்றா. தேவையில்லாத கற்பனை பண்ணாம உள்ளவா. வா. இத பார்ப்பா, ரெண்டு பேரும் சூரிய தேவனை ரொம்ப பக்தியோட என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உள்ள வாங்க. மத்த சாஸ்திரம் எல்லாம் உள்ள நடக்கும்.
சூரிய பகவானே, எப்படியோ இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இது வரைக்கும் எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. என் கழுத்துல மாங்கல்யம் ஏறுற வரைக்கும் அமிர்தா இங்க வராம நீதான்ப்பா பாத்துக்கணும். அருள் புரிப்பா. என் ஆசை நிறைவேற நீதான் கருணை காட்டணும். ஓம் நமோ சூரிய தேவாய. என்னங்க அமிர்தா, இவ்வளவு டீப்பா வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேண்டிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம 2 பேருக்கும் இடையில ஆரம்பிக்கிற இந்த புது உறவுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன் அர்ஜுன். என்ன சொன்னீங்க? புது உருவம் ஆரம்பிக்குதா? நமக்குள்ள உருவ ஏற்பாட்டு 1 வருஷம் ஆக போகுதுல்ல? புதுசுங்கிறது நாம இத்தனை நாள்னு கணக்கு வச்சுக்க முடியாது அர்ஜுன். அது உணர்வுகளை பொறுத்து இருக்கு. இத்தனை நாள் எப்படியும் இருந்துட்டோம் அர்ஜுன். இனிமே நம்ம 2 பேரோட உறவுல எல்லாமே புதுசா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தானே இந்த பூஜையெல்லாம் பண்றாங்க. நானும் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். ஓஹோ, ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்ங்கிற மாதிரி நம்மளது அப்படியே தலைகீழா. நியூ வைன் இன் ஓல்டு பாட்டில் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. இனிமேல இருந்து எல்லாமே புதுசா இருக்கும். இத்தனை நாள் எனக்கு கிடைக்காத அமிர்தா இனிமே எனக்கு கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஏன் இன்னும் எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? போங்க, உள்ள போங்க. நாகமணி நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்க கூடாது. நாகமணி போய் சேர வேண்டிய இடம் அது கிடையாது. ஆதிசேஷா, நாகமணி அந்த துஷ்டர்கள் கையில இருந்து எப்படியாவது காப்பாத்துப்பா. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்னுடைய சக்திகள் எல்லாம் இழந்து நிராதரவு பாணியான ஒரு நாகராணியா கேக்குறேன்ப்பா. நாகராணி அந்த துஷ்டர்கள் கையில கிடைக்கிற வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துறாதப்பா. கருணை காட்டு ஆதிசேஷா.